ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் திவ்யா. இது மிஸ்டிக் டெக்ஸ் பை திவ்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கொரியன் த்ரில்லர் படம் தான், த வெயிலிங். இந்த படத்தோட பேரே ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்குல்ல. ஒரு ஊரே அழிய போகுது, ஆனால் அதுக்கு காரணம் ஒரு கிழவனா இல்லை ஒரு மந்திரவாதியா? வாங்க அந்த மர்மமான கிராமத்துக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சவுத் கொரியாவில் கோக்சியோங் அப்படின்னு ஒரு மலை கிராமம் இருக்குது. அங்கே ஜாங்ஹூ அப்படின்னு ஒரு போலீஸ் இருக்கார். அந்த மனுஷன் ரொம்பவே அப்பாவியான ஆள், கூச்ச சுபாவம் வேறு அவருக்கு இருக்குது. ஒரு நாள் காலையில் அவருக்கு ஒரு ஃபோன் வருது. ஒரு வீட்டில் ஒருத்தன் அவனோட குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையும் கொன்று போட்டுட்டு ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு ஓரமாக உட்காந்துருக்கான் அப்படின்னு ஒரு ஃபோன் வருது. அங்கே போய் பார்த்தா அவன் உடம்பு ஃபுல்லாமே ஒரு மாதிரி தடிப்பு தடிப்பாக இருக்குது, அதாவது தழும்பு தழும்பாக இருக்குது. அவன் பார்க்கவே ஒரு பைத்தியக்கார மாதிரி இருக்கான். முதல்ல போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் ஏதோ ஒரு பாய்சனஸ் மஷ்ரூம் ஏதாவது சாப்பிட்டுருப்பான், அதனால அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது வெறும் ஸ்டார்டிங் தான். அடுத்தடுத்து அந்த கிராமத்தில் அதே மாதிரி கொடூரமான கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த கொலைகாரங்க எல்லார் மேலேயும் அதே தழும்பு இருக்குது உடம்பு ஃபுல்லாக. அட் த சேம் டைம் ஊர் மக்கள் மத்தியில் ஒரு வதந்தி பரவுது. அந்த ஊருக்கு புதுசாக ஒரு ஜாப்பனீஸ் கிழமை வந்திருப்பான், அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு பேசிக்கிறாங்க. அந்த ஜாப்பனீஸ் கிழமை வந்து மலை மேலே தனியாக ஒரு வீட்டில் இருக்காரு. அவர் ஒரு மனுஷனே இல்லை, அவர் ஒரு சாத்தான்னு மக்கள் எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. நம்ம ஹீரோ ஜாங்ஹூ ஒரு நாள் அந்த கிழவனோட வீட்டுக்கு போய் சோதனை போட போகிறாரு. அங்கே போனால் அவர் பார்க்குறது எல்லாமே அப்படியே அவரை பதபதைக்க வைக்குது. அவர் வீட்டில் ஒரு பலி கொடுக்குற பீடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஊரில் செத்து போன எல்லாரோட ஃபோட்டோவும் அவங்க யூஸ் பண்ண திங்ஸும் அங்கே இருக்குது. ஜாங்குக்கு கதி கலங்கி போயிடுச்சு. அதே சமயம் ஜாங்கு அங்கே ஒரு மர்மமான பொண்ணை சந்திக்கிறாரு. அவன் எப்பயுமே வெள்ளை கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பா. அவள் சொல்கிறா, அந்த கிழமை வந்து ஒரு பேய், அவன் உங்க எல்லாத்தையும் வேட்டையாட போகிறான்னு. இப்போ தான் ஜாங்குக்கு ஒரு பெரிய இடி வந்து விழுகுது. அவரோட ஒரே பொண்ணை ரொம்ப செல்லமாக வளர்த்துருப்பாரு. அவரோட பொண்ணுக்கும் அதே மாதிரி தழும்புலாம் வர ஆரம்பிக்குது. அவள் திடீர்னு ராட்சசி மாதிரி நிறையா சாப்பிட்றா. அவங்க அப்பாவே அசிங்கசியமாக திட்டுறா. அவளுக்குள்ளே ஏதோ ஒரு பேய் புகுந்துடுச்சுன்னு ஜாங்குக்கு புரியுது. தன்னோட மகளை எப்படியாவது காப்பாற்றணும்னு துடிக்கிற ஜாங்கு ஒரு பெரிய மந்திரவாதியை வர வைக்கிறாரு. அந்த ஆள் வந்து சொல்கிறான், உன் மகளை பிடிச்சிருக்கிறது ஒரு சாதாரண பேய் கிடையாது, அந்த ஜாப்பனீஸ் கிழவன் தான், அவனை நம்ம எப்படியாவது கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே தான் கதையில் ஒரு மரண மாசான சீன் வருது. ஒரு பக்கம் மந்திரவாதி பயங்கரமாக மேலெல்லாம் அடித்து ஆடை அப்படியே பலி கொடுத்து ஒரு பூஜை பண்ணுறாரு. அட் த சேம் டைம் இங்கே மலை மேலே இருக்கிற அந்த ஜாப்பனீஸ் கிழவனும் ஒரு பூஜை பண்ணுறான். ஜாங்குவோட பொண்ணு வந்து அப்படியே வழியால் ரொம்பவே துடிக்கிறா. அவள் கத்துறதை பார்க்க முடியாமல் ஜாங்கு அந்த சடங்கை பாதியிலே நிப்பாட்டிட்டு கோபத்தில் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு அந்த மலை மேலே போய் அந்த கிழவனை அடித்து போட்டு மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டுறாரு. அப்பாடா, இனிமேல் என் மக தப்பிச்சிடுவான்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் ட்விஸ்டே அங்கே தான் ஆரம்பிக்குது. அவர் கூட்டு வந்த மந்திரவாதி ஊரை விட்டு திடீர்னு ஓட பார்க்குறாரு. அப்போ அவர் கார் மேலே வந்து லட்சக்கணக்கில் பூச்சி வந்து மோதுது. அந்த மந்திரவாதி பயந்து போய் மறுபடியும் ஜாங்குக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணி கத்துறான், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த கிழவர் வந்து ஒரு நல்லவர், அவர் ஒரு சாமி மாதிரி, ஆனால் அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பொண்ணு தான் உண்மையான பேய், அவளை நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறான். குழப்பத்தில் இருக்க ஜாங்கு அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பொண்ணை தெருவில் பார்க்குறாரு. அவள் சொல்கிறா, உன் மகளை காப்பாற்றுறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது. காலையில் கோழி 3 தடவை கூற வரைக்கும் நீ வீட்டுக்குள்ளே போகாத, நீ அப்படி போயிட்டேன்னா உன் குடும்பம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறான். ஜாங்குக்கு இப்போ யார் பேச்சு கேட்கணுன்னே தெரில. மந்திரவாதி சொல்கிறத கேட்குறதா இல்லை அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பொண்ணு பேச்சை கேட்குறதான்னு அவனுக்கு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஜாங்கு அந்த பொண்ணோட கையை பிடிக்கிறாரு. அவள் கை அப்படியே ஐஸ் மாதிரி ஜில்லுன்னு இருக்குது. அவள் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே ஏற்கனவே செத்து போனவங்களோட ட்ரெஸ்ஸுன்னு இப்போ தான் அவருக்கு தெரிய வருது. பயத்தில் அப்படியே அவர் அலறி அடிச்சுட்டு ஓடுறாரு. ஓடிட்டு கோழி 3 முறை கூறதுக்கு முன்னாடியே அவர் வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. வீட்டுக்குள்ளே போனால் அவ்வளோதான், அவரோட பொண்ணு வந்து அவளோட அம்மா பாட்டி எல்லாத்தையும் கொண்டுட்டு அப்படியே ரத்த கரையோட உட்காந்துருக்கா. ஜாங்கு தோத்துட்டாரு. அந்த பொண்ணு சொன்ன பேச்சு கேட்டிருந்தா ஒருவேளை அவர் குடும்பம் தப்பிச்சிருக்கும். மந்திரவாதி உண்மையிலே அந்த கிழவனோட ஆளுங்கிறது கடைசியில தான் நமக்கே தெரிய வரும். அதே சமயம் அந்த குகைக்குள்ள மறைஞ்சிருக்க அந்த ஜாப்பனீஸ் கிழவன் வந்து அவரோட உண்மையான சாத்தான் உருவத்தை காட்டுறாரு. இந்த சாத்தானோட கையில இயேசுவோட தழும்புகள் இருக்கும். அவரோட முகம் ஒரு கொடூரமான பேயா மாறி அவர் அப்படியே சிரிக்கும் போது ஒரு த்ரில்லிங் இருக்கும் பாருங்க, அந்த சத்தம். பா, இந்த கதையிலேருந்து என்ன புரியுதுன்னா, கெட்டது எப்பயுமே கெட்டதாக வராது, சில நேரங்களில் நமக்கு உதவுற மாதிரி கூட வரும். ஜாங்குவோட சந்தேகமும் பயமும் தான் அவரோட குடும்பத்தையே அழிச்சிருச்சு. இந்த கொரியன் த்ரில்லர் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மிஸ்டிக் டெக்ஸ் பை திவ்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் திவ்யா. பாய்.